சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 20 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஆர். நல்லக்கண்ணு பிப்ரவரி 1ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 101 வயதாகும் நல்லக்கண்ணு தொடர்ந்து 20 நாட்களுக்கும் மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு திடீரென அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தனர். மேலும் அவரின் சிறுநீரகம் செயலிழந்து விட்டதாகவும் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. அதிதீவிர சிகிச்சை அளித்த போதிலும் நல்லக்கண்ணுவின் அனைத்து உடல் உறுப்புகளும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று மதியம் 1:55 மணிக்கு நல்லக்கண்ணு ஐயாவின் உயிர் பிரிந்தது. 100 ஆண்டு கண்ட தலைவரின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.